வில்லாளன் பகுதி 15 முடிவுரை. தெட்சுயா பேசி முடித்த பொழுது அவர்கள் அவருடைய தச்சுப்பட்டறைக்கு வந்து சேர்ந்திருந்தனர். இவ்வளவு நேரமும் எனக்கு துணையாக என்னோடு வந்ததற்கு நன்றி என்று அவர் அச்சிறுவனிடம் கூறினார். ஆனால் அச்சிறுவன் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை. நான் சரியான காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் எவ்வாறு அறிவேன்? என் கண்கள் ஒருமித்த கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றன என்பதையும், என் தோரணை நேர்த்தியாக இருக்கிறது என்பதையும், நான் என் வில்லை சரியாக பிடித்திருக்கிறேன் என்பதையும் எவ்வாறு நான் உறுதியாக தெரிந்து கொள்வது? ஒரு கச்சிதமான ஆசான் எப்பொழுதும் உனக்கு ஆதரவாக உன் பக்கத்தில் இருப்பதாக உன் மனதில் காட்சிப்படுத்திக் கொள். அவரை மதித்து போற்றவும் அவருடைய போதனைகளை கௌரவப்படுத்தவும் உன்னால் முடிந்த அனைத்தையும் செய். கடவுள் என்று பலராலும் திறமை என்று மற்றவர்களாலும் அழைக்கப்படுகின்ற அந்த ஆசான் எப்பொழுதும் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் சிறப்பானவற்றுக்கு தகுதியானவர். நீ உன்னுடைய நலன் விரும்பிகளை நினைவில் வைத்துக்கொள். நீ அவர்களை ஆதரிக்க வேண்டும். ஏனெனில் உனக்கு உதவி தேவைப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் உனக்கு உதவுவர். கருணை எனும் பரிசை உன்னிடம் வளர்த்து கொள்ள முயற்சி செய். உன் இதயத்தில் எப்பொழுதும் அமைதி தவழ அந்த பரிசு உனக்கு உதவும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னிடம் கூறியுள்ளவை உனக்கு உத்வேகமூட்ட கூடும் என்றாலும் அவற்றை நீ சுயமாக அனுபவித்தால் மட்டுமே அவை அர்த்தம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடாதே. பிறகு அச்சிறுவனிடமிருந்து விடை பெற்று கொள்ளும் நோக்கத்தில் தெட்சுயா தன் கைகளை அவனை நோக்கி நீட்டினார். ஆனால் அச்சிறுவன் அவரை விடுவதாக இல்லை. இன்னொரு விஷயம், வில்வித்தையை நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? தன் கதையை பகிர்ந்து கொள்வது மதிப்பு வாய்ந்ததுதானா என்று தெட்சுயா ஒரு கணம் யோசித்தார். பிறகு அன்று ஒரு சிறப்பான நாளாக இருந்திருந்ததால் அவர் தன் தச்சுப்பட்டறையின் கதவுகளை திறந்தவாறு இவ்வாறு கூறினார். நான் இப்பொழுது தேநீர் தயாரிக்கப் போகிறேன். நான் என் கதையை உன்னிடம் கூறப்போகிறேன். ஆனால் அந்த அந்நியனிடம் நான் எந்த வாக்குறுதியை கேட்டேனோ அதே வாக்குறுதியை நீயும் எனக்கு வழங்க வேண்டும். நான் ஒரு கைதேர்ந்த வில்லாளன் என்பதை நீ யாரிடமும் கூறக்கூடாது.